அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான அவல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு கப்பில் அவல் எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு கடாயில் லைட்டாக வறுத்துக்கிடலாங்க. இந்த அவலை லைட்டாக வறுத்துட்டு ஒரு 2 டைம் நல்லா தண்ணியில் அலசிட்டு அப்படியே தண்ணி இல்லாமல் அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவல் பாருங்கள், வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் காஞ்ச பின்னாடி கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதே கடாயிலேயே பாருங்கள் 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதையும் லைட்டாக இந்த நெய்யில் வறுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பும் பாருங்கள் நெய்யிலே நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ அவல் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த கப்பில் ஒரு கப்பில் பால் எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். அந்த கப்புலேயே 1.5 கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பில் பால், 1.5 கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால்லே அந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு இந்த மாதிரி வெந்த பின்னாடி அவல் சேர்த்துக்கலாங்க. நல்லா அலசிட்டு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ அவல் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சுகர் சேர்த்துக்கிறேங்க. சப்போஸ் சுகர் பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் இனிப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் எடுத்துருக்கேங்க, சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி அந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த பாதாம் மிக்ஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரியும் திராட்சையும் நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு பிரசாதம் மாதிரி படைக்கலாங்க. அவல் டக்குன்னு வெந்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டேஸ்டியான ஹெல்த்தியான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அது மேலே கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.